மாமா, என்னம்மா? நடந்த எதையும் வீட்ல யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம் மாமா. அம்மா, இவ்வளவு பெரிய விஷயத்த எப்படிமா சொல்லாம மறைக்கிறது? அவ்வளவு பெரிய விஷயங்கிறதுனாலதான் சொல்ல வேண்டான்னு சொல்றேன். எல்லாம் நீ குடுக்கற இடம் தாண்டா. யார்கிட்டயும் எதுவும் சொல்லாம கிளம்பி போறதெல்லாம் என்ன பழக்கம்? அப்பாவும் கூட தானே போயிருக்காரு. வரட்டும், என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசலாம். ஆமா, தெரிஞ்சாலும் நீ உன் பொண்டாட்டி கேள்வி கேட்டுட்டு தான் மறு வேலை பாப்ப பாரு. அத்தை கண்டிப்பா டென்ஷன் ஆவாங்க. அவர் என்ன செய்வாருன்னே தெரியாது. கோவத்துல அஸ்வினை அடிக்க போறேன்னு கிளம்பிட்டாருன்னா பிரச்சனை இன்னும் பெருசாயிடும் மாமா. ஆமாமா, நீ சொல்றதும் சரிதான். இது நமக்குள்ளதான் இருக்கணும். யாருக்கும் எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது. சரிம்மா. டேய், அவ ஒரு தப்பு பண்றானா நான் அதை தட்டி கேட்கும் போது நீயும் என்ன எதுன்னு கேட்கணும்டா. அதை விட்டுட்டு அவ மேல தப்பே இல்லங்கிற மாதிரி நீ பேசினா இப்படிதான் அவளுக்கு துளிர் விட்டு போகும். வந்துட்டா உன் பொண்டாட்டி. மகா, எங்க போனீங்க ரெண்டு பேரும்? கால் பண்ண ஏன் எடுக்கல? கால் பண்ணீங்களா? போன் சைலண்ட்ல இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நீ தான் மனுஷங்களையே சைலண்ட்ல போட்டு கிளம்பி போறியே. என்ன பாக்குற? நான் ஆபீஸ்ல தானே இருந்தேன். என்ன ஒரு மனுஷியா கூட மதிக்காம ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டீங்க. நீங்களே இப்படி பண்ணா வேலை செய்யறவங்க எல்லாம் என்ன எப்படி மதிப்பாங்க? நீ அங்கதானே வேலை பாக்குற. உன் வேலையில நீ கரெக்டா இருந்தா கிடைக்க வேண்டிய மரியாதை தானா கிடைக்கும். இப்ப பிரச்சனை இவ வேலை பாக்குறது இல்ல, நீங்க சொல்லாம கொள்ளாம போனதுதான். சரி, எங்க தான் போனீங்க? ஒரு ஆர்டர் விஷயமா தான் ஒரு கம்பெனியை பார்த்து பேச போனோம். மாமாவோட ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சவங்க கம்பெனி.